وَلَقَدْ يَسَّرْنَا الْقُرْآنَ لِلذِّكْرِ فَهَلْ مِن مُّدَّكِرٍ. السلام عليكم ورحمة الله وبركاته. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் தினம்தோறும் திருமறை குர்ஆன் தமிழாக்கத்தையும் இதன் விளக்கத்தையும் தொடர்ச்சியாக அறிந்து வருகிறோம். அதிலொன்று சூரா முஹம்மது 47வது அத்தியாயத்தினுடைய 7வது வசனம் முதல் 9வது வசனம் வரையில் உள்ள தமிழாக்கத்தையும் விளக்கத்தையும் அறிந்து கொள்வோம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إن تنصروا الله ينصركم ويثبت أقدامكم والذين كفروا فتعسا لهم وأضل أعمالهم ذلك بأنهم كرهوا ما أنزل الله فأحبط أعمالهم. இறை நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் அல்லாஹ்விற்கு உதவி செய்தால் அவன் உங்களுக்கு உதவி செய்வான், உங்கள் பாதங்களை உறுதியாக்கி வைப்பான். இறை மறுப்பாளர்களுக்கு அழிவுதான், அவர்களின் செயல்களை அவன் வீணாக்கிவிட்டான். இதற்கு காரணம் அல்லாஹ் அருளியதை அவர்கள் வெறுத்தனர் என்பதுதான். எனவே அவர்களின் செயல்களை அழித்து விட்டான். முந்தைய வசனங்களில் போர்க்களத்தில் அல்லாஹுடைய பாதையில கொல்லப்படக்கூடிய அத்தகைய சிறப்பு வாய்ந்தவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி செலுத்துகிறான் என்பதையும், அவர்களுக்குரிய நிலையை சீர்படுத்துகிறான் என்பதையும், அவர்களுக்கு சொர்க்க சோலைகளை கொடுக்கின்றான் என்பதையும் அல்லாஹ் முந்தைய வசனங்கள்ல குறிப்பிடுகிறான். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் ஈமான் கொள்ளக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு உபதேசம் என்னவென்றால், ஈமான் கொள்ளக்கூடியவர்களை அத்தனை நபர்களுக்கும் அல்லாஹ் அழைத்து சொல்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்விற்கு உதவி செய்தால் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதாவது அல்லாஹ்விற்கு உதவி செய்வது என்பது அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அந்த களத்தில் நின்று போர்க்களத்துல அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக வேண்டி அத்தகைய அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ்விற்காக போர் செய்யக்கூடிய அந்த களத்துல இருக்கக்கூடியதுதான் அல்லாஹ்வுக்கு உதவி செய்வது என்பதை இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதை அல்லாஹ் குறிப்பிட்டு, நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில நீங்கள் போர்க்களம் செய்து போர்க்களத்தில அந்த களத்தில் நின்று மார்க்கத்திற்காக நீங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக உதவி செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வார். போர்க்களத்துல நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக, நீங்கள் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நிறைய நற்கூலிகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக எந்த விதத்தில் உங்களுக்கு உதவி கிடைக்க வேண்டுமோ அந்த விதத்தில் உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வார். மேலும் உங்களுடைய பாதங்களை அல்லாஹ் உறுதிப்படுத்துவான் என்று குறிப்பிடுகின்றான். அதாவது போர்க்களத்துல நாம் நின்று அந்த எதிரிகளை எதிர்கொள்ள வேண்டும் என்றால், இந்த மார்க்கத்திற்காக நாம் சரியான முறையில நாம் மார்க்கத்தை மேலோங்க செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய பாதங்கள் உறுதி செய்யப்பட வேண்டும். அத்தகைய பாதங்கள் உறுதி செய்யப்படுவது குறிப்பிட்ட சில நபர்களுக்கு மட்டும்தான் ஏற்படும். யார் தைரியமாக இந்த மார்க்கத்திற்காக தன்னைத்தானே அர்ப்பணித்துக் கொண்டு அல்லாஹ்விற்காக தன்னுடைய உயிரையே அர்ப்பணிப்பதற்கு தயாராக கூடிய அந்த மனநிலை கொண்டவர்களுக்கு மட்டும்தான் அத்தகைய பாதங்கள் உறுதிப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதுதான் அல்லாஹ் கூப்பிடுகிறான். யார் அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக உதவி செய்ய முற்படுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி என்பது நிச்சயமாக கிடைக்கும். மேலும் அவர்களுக்குரிய பாதங்களையும் அல்லாஹ் உறுதிப்படுத்துவார். களத்தில் நின்று அந்த தைரியத்தை அவர்களுக்கு அல்லாஹ் நிச்சயமாக கொடுத்தே தீர்வார். இது அல்லாஹ்விற்காக தன்னைத்தானே அர்ப்பணித்துக் கொள்ள முற்படுபவர்களுக்கு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக முன் வரக்கூடியவர்களுக்கு இத்தகைய சூழ்நிலைகளை அல்லாஹ் நிச்சயமாக கொடுப்பான். அவர்களுக்கு மட்டும்தான் இறை உதவி என்பது நிச்சயமாக கிடைத்துக் கொண்டே இருக்கும். இது போர்க்களத்தில் மட்டுமல்லாத பொதுவாக எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலும் அல்லாஹ்வுடைய உதவியைத்தான் நாம் எதிர்பார்த்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதைத்தான் இந்த வசனத்தின் மூலமாக நாம் பெற வேண்டிய படிப்பினை என்னவென்றால், போர்க்களத்தில் மட்டுமல்லாது மற்ற களங்களிலும் நமக்குரிய தனிப்பட்ட சூழ்நிலைகளிலும் அல்லாஹ்வுடைய உதவியை நாம் எதிர்பார்க்கிறோம் என்றால், நாம் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுக்காக நாம் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டி
எந்த வகையில நம்மால் அர்ப்பணித்துக் கொள்ள முடியுமோ அந்த வகையில நாம் அர்ப்பணித்துக் கொள்வோமே ஆனால் நிச்சயமாக இறை உதவி என்பதை நமக்கு நெருக்கத்தில் இருக்கும். நமக்கு உறுதிப்பாடு என்பதை நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு மன உறுதியை, மன தைரியத்தை நிச்சயமாக கொடுப்பான். அதை அல்லாஹ் வசனத்தின் மூலமா சொல்லி காட்டிவிட்டு அதுக்கடுத்ததாக 8வது வசனத்துல இறை மறுப்பாளர்களுக்குரிய சூழ்நிலை பற்றி குறிப்பிடுகிறார். அவர்களுக்கு கேடு உண்டாகட்டும். அல்லாஹுடைய பாதையில போர்க்களத்துல ஈடுபடக்கூடியவர்களை, அந்த ஈமான் கொள்ளக்கூடியவர்களுக்கு எதிராக யாரெல்லாம் ஈடுபடக்கூடிய இறை மறுப்பாளர்களாக இருக்கிறார்களோ அந்த இறை மறுப்பாளர்களுக்கு, அத்தகைய காஃபிர்களுக்கு கேடு உண்டாகட்டும். அல்லாஹ் அவர்கள் மீது தன்னுடைய மோசமான சாபத்தை அவர்கள் மீது விடுக்கின்றான். அந்த சாபத்தை அல்லாஹ் விட்டுவிட்டு அவர்களுக்குரிய செயல்பாடுகளையும் அவன் வீணடித்து விட்டான். அவர்களுக்குரிய செயல்பாடுகள் ஏன் வீணடிக்கப்பட்டது என்கிற காரணத்தை அல்லாஹ் 9வது வசனத்துல மிக தெளிவாக குறிப்பிடுகிறான். இறை மறுப்பாளர்களுக்கு கேடு உண்டாகட்டும், அவர்களுக்குரிய செயல்பாடுகள் வீணாகிவிட்டது, அல்லாஹ்வை வீணடித்து விட்டான். இதற்கு என்ன காரணம் கேட்டா, அடிப்படையாக பல காரணங்கள் இருந்தாலும் பிரதான காரணம் அவர்கள் அல்லாஹ் எதை அருள் இருக்கின்றானோ அதை அவர்கள் வெறுத்ததான் அடிப்படை காரணம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேதத்தை இறக்கியிருக்கிறான். அந்த வேதத்தின் மூலமாக மனிதர்களுக்கு தேவையான உபதேசங்களை அல்லாஹ் அருளி இருக்கின்றான். அந்த வேதத்தை இவர்கள் வெறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதுதான் இறை மறுப்பாளர்களுக்குரிய இயல்பான குணமாக இருக்கிறார். அதுதான் அவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்தை பெறுவதற்கும் அவர்களுடைய அமல்களை, அவர்களுடைய செயல்பாடுகளை அல்லாஹ் அழிப்பதற்கும் இதான் பிரதான காரணம். அதை சொல்லிவிட்டு மீண்டும் அல்லாஹ் சொல்கின்றான், அவர்களுக்குரிய செயல்பாடுகளை அல்லாஹ் அழித்து விட்டான். அவங்க எந்த உலகத்துல மார்க்கம் மனித நேயம் என்ற அடிப்படையில எந்த செயல்பாடுகள் செய்தாலும், எந்த நற்காரியங்களை செய்தாலும் அந்த நற்காரியங்களும் அவர்களுக்கு மறுமையில அதற்குரிய பலன்கள் நிச்சயமாக கிடைக்காது. என்றால் அடிப்படையாகவே அல்லாஹ்வை மறுத்து விட்டார்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தை மறுத்து விட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை மறுத்து விட்டார்கள், அதை வெறுக்கவும் ஆரம்பித்து விட்டார்கள். அதை வெறுக்க செய்வது போல செயல்பாடுகளை அவர்கள் அமைத்துக் கொண்டார்கள். அதனால அவர்களை அல்லாஹ் வெறுத்து விட்டால் அவர்களுக்குரிய செயல்பாடுகளுக்குரிய கூலிகள் நிச்சயமாக கிடைக்காது என்று அல்லாஹ் குறிப்பிடுவதன் மூலமாக நாம் பெற வேண்டிய அடிப்படையான பாடம், இறை மறுப்பாளர்கள் அல்லாஹ்வால் அருளப்பட்டதை வெறுப்பார்கள். நாம அதை நேசிக்க வேண்டும், அதை விரும்பக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அத்தகையவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்த்து அல்லாஹ்வுடைய வேதத்தின் மீது, அல்லாஹ்வுடைய குர்ஆனின் மீது அதிகபட்ச உச்சகட்டமான பற்றை வைக்கக்கூடியவர்களாக, அதன் மீது நேசத்தை வைக்கக்கூடியவர்களாக, அதோடு நெருங்கிய தொடர்பு ஏற்படுத்தியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ்விற்கு விருப்பத்திற்குரியதாக இருக்கும் என்பதை இந்த வசனத்தில இறை மறுப்பாளர்களுக்குரிய அடையாளத்தை குறிப்பிடுவதன் மூலமாக இறை நம்பிக்கையாளர்களுடைய அந்த பண்பை நாம் வளர்த்து கொள்ள அல்லாஹ்வுடைய வேதத்தின் மூலமாக முயற்சிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் பருவோம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக்க.